இடத்துல போய் இப்படி பண்ணிக்கிட்டு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கால. என்னடி பொண்ணு பொண்ணுங்கிற? நமக்கு பிறந்த பொண்ணாடி அது. பொண்ணு பொண்ணுன்னு சொல்லியே பல நேரங்கள்ல என்ன காய போறடி. வாடி. எனக்கு பொண்ணு வந்துட்டு போறாங்க. என்னடி ஏன் இப்படி அந்த மனுஷன் என்ன நீ பெத்த பிள்ளையான்னு கேட்டுட்டான். ஆனா நான் உன்னை தெருவுல கண்டெடுத்தாலும் என் கருவுல சுமந்தவளாதாமா நினைக்கிறேன். நீ தெய்வ குழந்தை. நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டியவளே இல்ல, கோவில்ல இருக்க வேண்டியவமா. நான் வணங்குற துர்கா தேவிமா நீ. அதனால நீ ஆசிரமத்துக்கே போயிடு. அந்த அன்பானந்த சாமி தான் உனக்கு பாதுகாப்பு. எல்லாரும் வந்தாச்சுமா? இந்தாங்கம்மா. எவ்வளோ? ஒவ்வொருத்தரா வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. வாங்க தம்பிங்களா. நீராஜ் இருக்காங்களா? அம்மா பூஜையில இருக்கிறாங்க. நாங்க வந்துருக்கோம்னு சொல்லுங்க. எல்லோரும் எழுந்து தியான மையத்திற்கு செல்லுங்கள். சரியா? ஐயோ. ஏய் எட்ரி. காலமுக்கு. ஏய் தீர்த்தெல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குமா? எப்படி மாட்டுவாளோ. நீ நல்லா அமைக்க தொலையம்மா. அந்த பொண்ணுக்காக பணம் கொடுத்தால அவன் வந்திருக்காமா. வர சொல்லு. சரிம்மா. இவன் கிட்ட பணம் வாங்கினாலும் வாங்கணும், அவதான் வேணுங்கிறான். என்ன பண்றது? நீங்க ஆசீர்வாதம் பண்ணா எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? எல்லாருக்கும் கொடு. சரி. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். இது வெறும் துளசி தீர்த்தமே. அனைவரும் பருகுங்கள். கவனிச்சுக்கிறேன். என்கிட்டயே நடிக்கிறியா? இப்போது அனைவரும் யோக நிலைக்கு செல்லுவோம். எழுந்து நில்லுங்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னும் ஒரு ஆண் நிற்கவும்.
என்ன எலி பிடிச்சிட்டு இருக்கியா? போட்டுன்றாங்க. மயிலே மயிலேனா இறகு போடாது, புடுங்கணும். தூக்கிட்டு போடா அவளை. ஏய், தூக்கிட்டு ரூமுக்கு போடா. நில்லுப்பா தம்பி, நில்லுப்பா, இருமா, நில்லுப்பா, இரு. இருப்பா. ஏய் என் தங்கச்சிங்க சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டாமா, மன்னிச்சிருங்க. சொல்லுமா, என் தங்கச்சி எங்க இருக்கா சொல்லு. அவளை எங்க மறைச்சு வச்சிருக்க? உன் தங்கச்சிய எங்கேயோ தொலைச்சிட்டு இங்க வந்து கேட்டா எப்படி? உன் ஆசிரமத்துக்கு போறேன்னு சொல்லி தான் கிளம்புனா. அதுக்கப்புறமா தான் அவளை காணும். அவளை காணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு, இல்லனா பேப்பர்ல காணவில்லைன்னு விளம்பரம் கொடு. அத விட்டுட்டு இங்க வந்து கேட்டா எப்படி? இத பார், இந்த ஆசிரமத்துக்கு தினமும் நூத்துக்கணக்கான பொண்ணுங்க வராங்க. அதுல உன் தங்கச்சி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என் தங்கச்சி வீட்டுக்கு வரல, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நான் பார்க்காத மனுஷனா, நான் பார்க்காத மிருகமா? என்ன சத்திய காணோம்? இன்னும் உயிரோட இருக்காளா? உனக்கு வேணும்டி, உடம்பு பிடிச்சல. ஏய், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. விட்டுடுறேம்மா, விட்டுடுறேன். இன்னும் 1 வாரமோ 10 நாளோ, அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுறேன். நீங்க நல்ல சாமியாருன்னு நினைச்சு தானே என் விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன். ஆமா, ஆனா நான் சொல்றபடி நீ கேக்கலையே. கேட்டிருந்தா உனக்கு எந்த குறையுமே இருந்திருக்காதே. முரண்டு பிடிச்சல, அதான் இப்ப அனுபவிக்கிறேன். ப்ளீஸ் நீங்க முன்னேறணும்ன்றதுக்காக என் வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. உனக்கு எங்கடி வாழ்க்கை? ப்ளீஸ் விட்ரி, ப்ளீஸ் உன்னை தயவு செஞ்சு விட்டுருங்க. கொன்னுடுவேன். ஹலோ, இன்ஸ்பெக்டருங்களா? ஆமா, யார்மா நீ? என்ன விஷயம்? சார், நான் துர்கா. துர்காவா? சொல்லுமா, என்னாச்சு? சார், வீரநந்தி ஆசிரமத்துல விபச்சாரம் நடக்குது சார். காலேஜ் பசங்கள ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. என்னம்மா சொல்ற? உண்மையாவா? எவ்வளவு பெரிய ஆசிரமம். கேட்டியா? இங்க ஒருத்தர் நிக்கிறா பாரு. எஸ் சார். ஏய் போடா நில்லு. ஏய் எங்க வர்ற நில்லு. ஏய், இங்க ஒருத்தர் வரா பாரு. அவ பாட்ட பாத்தியா? கேட்டியா? அவனை இப்படி. எஸ் சார். கான்ஸ்டபிள், ஐயா இதெல்லாம் செக் பண்ணுங்க. சரிங்க ஒன்னும் கூட விடாம எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. சரிங்க. கேட்டியா? அதோ போறாளுங்க பாரு. சீக்கிரம் வாடி. இரு. ஆமா, வாங்க சீக்கிரம். டிரைவர், வண்டி எடு. ஏய், இங்கதான் இருக்கியா? நான் ஒண்ணும் செய்யல சார், எல்லாம் அந்த பொம்பளை சாமியார் தான். எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். நான் அவங்க கிட்ட சம்பளத்துக்கு வேலை செய்யறேன் சார். எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன விட்டுடுங்க சார். கான்ஸ்டபிள், ஐயா இவள வண்டியில ஏத்து. சரிங்க. எங்கடா போனீங்க எல்லாரும்? யாருமே இல்லையா? சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குடா. வாங்கடா. ஷட். மா, இங்க வாங்க. எஸ் சார். இவளை வண்டியில ஏத்துங்க. ஓகே சார். பாவம், யாரு பெத்த பொண்ணு? ச்சே, எத்தனை பொண்ணுங்க ஐயா.